நம்மளை மாதிரி கொரில்லாக்களும் குடும்பத்தோட தான் வாழுமா. அதாவது தனியாக இருக்காமல் ஒரு கூட்டமாகவே சேர்ந்து வாழுமா. கொரில்லா மார்பிளை ஏன் அடிக்குதுன்னு தெரியுமா? கொரில்லா இவ்வளவு பெரிய உடம்போடு இருந்தோம் என்ன சாப்பிடும் தெரியுமா? சரி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொரில்லாவுக்கு இரவு நேரத்தில் ஒரு வேலை இருக்குது. தூங்கிறதுக்கு முன்னாடி இலைகளையும் கிளைகளையும் சேர்த்து தனக்கே ஒரு படுக்கை செஞ்சுக்குமா. கொரில்லா கோபத்தில் மட்டும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், தன்னோட இருப்பிடத்தை காமிக்க தான் கொரில்லா மார்பிளை அடிக்குது. இது பெரும்பாலும் என்ன செய்யும்னா இலை தண்டு பழங்களை தான் அதிகம் சாப்பிடும். கொரில்லா குட்டி பிறந்ததும் சும்மா அம்மாவை விட்டு போயிடாது. பல வருடங்கள் அம்மாவோடவே நெருக்கமாக இருக்கும். கொரில்லாவை வழி நடத்துறது யாருன்னு தெரியுமா? சில்வர் பேக்குன்னு அழைக்கப்படும் வயது வந்த ஆண் கொரில்லா தான். எத்தனை பேர் கொரில்லாவை பார்த்துருக்கீங்கன்னு நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது கொரில்லா கூட ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாய்லாண்டுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா தாய்லாண்டில் இருக்க குரங்குகள் ஃபோட்டோ போஸ்ட் சும்மா சூப்பராக கொடுக்குதான். ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்கல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டூ யூ நோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய் காய்ஸ்.